பல கேடட்ஸ் எதுக்காக இத்தனை நாள் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. அதாவது நம்மள எத்தனையோ கேடட்ஸ் அவங்க பிசிக்கலும் சரி மென்டலும் சரி ஆர்மியில போயே தீரணும், நான் ஜாயின் பண்ணியே தீரணும், நான் நாட்டுக்காக சர்வ் பண்ணணும் எத்தனையோ பேரு காத்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கான டைம் இது வரைக்கும் இல்லாம இருந்தாச்சு. பட் இப்ப அந்த டைம் வந்தாச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஆமாங்க, நீங்க இந்தியன் ஆர்மியில ஜாயின் பண்றதுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது எங்கன்னா ஊட்டிதாங்க. நம்ம மெட்ராஸ் ரெஜிமெண்டல் செக்டர்ல யூனிட் ஹெட் குவார்டர் ரேலி, அக்னிவீரோட யூனிட் ஹெட் குவார்டர் ரேலி கண்டக்ட் பண்றாங்க. இந்த மாசம் 21 ஆகஸ்ட்ல இருந்து 28 ஆகஸ்ட் வரை நம்ம சவுத் ஜோன்ல இருக்கிற ஆல் ஸ்டேட் எல்லாமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்க அவங்களுடைய குவாலிபிகேஷன் என்ன இருக்கணும், அவங்க எப்ப எந்த ஸ்டேட் எந்த டேட்ல ரிப்போர்ட் பண்ணணும், எங்க அவங்க பஸ்ல போயிட்டு இறங்கணும், அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க டாக்குமெண்ட் எடுத்து போகணும், இத பத்தி நாம டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, இந்த மாசம் 21 ஆகஸ்ட் இருந்துட்டு 28 ஆகஸ்ட் வரை நம்ம மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல அக்னிவீரோட யூனிட் ரேலி நடக்குது. கண்டிப்பா நீங்க அதுல கலந்துட்டு செலக்ட் ஆயிட்டு நம்ம நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணுவீங்க. இந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப 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 உங்க மேல இருக்கு. ஏன்னா நீங்க கண்டினியூவா உங்களுடைய எஃபர்ட் நெவர் ஃபெயில். நீங்க போட்ட எஃபர்ட் என்னைக்குமே ஃபெயில் ஆகாது. அதனால நீங்க ரெடியா இருங்க. உங்க கவர்மெண்ட்ல டேட்டா குறிச்சிட்டு இருக்காங்க. 21 28 வரைக்கும் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் வெலிங்டன்ல செலக்ஷன் கன்ஃபார்மா இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்துட்டு மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையத்துல இருந்துட்டு நீங்க பஸ் ஏறினீங்களா ஊட்டி வண்டி எந்த வண்டினாலும் ஏறலாம். கோத்தகிரி வண்டி ஏறினாதீங்க, அது ஏன்னா மேட்டுப்பாளையத்துக்கு வேற ரயில் போகும். ஊட்டி வண்டி எந்த வண்டியில ஏறினாலும் நீங்க உங்களுக்கு பிளாக் பிரிட்ஜி என்ற ஒரு பஸ் ஸ்டாப் வரும். 90க்கு அடுத்தது 2 ஸ்டாப் தள்ளி அந்த பிளாக் பிரிட்ஜ் இறங்கியாச்சுன்னா அங்கேயே உங்க ரிசீவிங் பாயிண்ட் இருக்கும். அங்க இறங்கியாச்சுன்னா அங்கிருந்து சோல்ஜர்ஸ் உங்களுக்கு அங்க கைட் பண்ணுவாங்க. இதுக்கேற்ற மாதிரி நீங்க அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும்.